ரதியக்கா அடுப்படியில் இன்றைக்கி அக்கா கைக்குத்தல் அரிசி பச்சரிசி சிகப்பரிசி அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ரொம்ப ஹெல்த்திப்பா அந்த அரிசி. கைக்குத்தல் அரிசி ஏன்னு சொல்கிறேன்னா ரெட் கலர் வராமல் குத்தி எடுக்கிறது தான். அப்போல்லாம் எங்கள் பாட்டி வீட்டில் கைக்குத்தல் அரிசி தான் சொல்லுவோம். இது வந்து பச்சரிசி தான். 2 மணி நேரம் ஊற வச்சு அக்கா இதை வடிகட்டி வச்சுருக்கிறேன். இதை கொஞ்சம் புட்டு பதத்துக்கு அரைச்சிக்கலாம். இப்போ இது சின்ன கிளாஸுக்கு 3 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கிறேன். அதை வந்து நல்லா தண்ணி வடிஞ்சிடுச்சு பாருங்கள். அப்படியே கையில் ஒட்டாமல் இருக்கணும்னா இல்லை, தண்ணி நல்லா வடியணும், அவ்வளோதான். அப்போ தான் அரைப்படும். கையில் ஒட்டாமல் இருக்கணும் அந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது. இந்த புட்டுக்கு நம்ம அரைக்கிறதுக்கு இது புட்டு தான் செய்ய போகிறேன் அக்கா. இதில் ஒரு கால்வாசி போட்டு நல்லா புட்டுக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சிட்டு வந்தோம். கொஞ்சம் நரம் அரைக்கணும், அதான் புட்டுக்கு அரைக்கிறது. இப்போது இந்த பதத்துக்கு அரைச்சா கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் குறைன்னு அரைச்சா நம்மளுக்கு புட்டுக்கு டேஸ்டியாக இருக்கும். இடியாப்பத்துக்கு நைஸாக அரைச்சிடணும். இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம். இப்போ பவுலில் போட்டாச்சு. இப்போ இன்னும் 2 ஷிஃப்ட்டுக்கு வரும் அரிசி, அதையும் அரைச்சிடலாம். இது போக இன்னும் 1 ஷிஃப்ட் வரும். கொஞ்சம் கூட போட்டோம்னா அரைக்கிறதுக்கு லேட் ஆகும். அதுக்கு தான் கம்மியாக போட்டு 3 தடவை அரைக்கிறேன் அக்கா. அவ்வளோதான், லாஸ்ட்டு இதையும் அரைச்சாச்சு. இங்கே பாருங்கள், ஒரு சின்ன டிப்ஸு. நீங்கள் வந்து கையில் அரிசி ஒட்டாமல் இருந்து போட்டு அரைக்கணும், அரைப்படாது மிக்சியில். அது வந்து நம்ம புட்டுக்கு அரைக்கும் போது வடிகட்டினா போதும். 2 மணி நேரம் ஊற வச்சு தண்ணி நல்லா வடிஞ்சாலே போதும். கையில் அரிசி ஒட்டாமல் இருக்கணும் அந்த பக்குவம்லாம் கிடையாது, அந்த பதம் கிடையாது. அந்த பதம் இருந்துச்சுன்னா அரைக்காது, குருணையாக இருக்கும். எல்லாத்தையும் பவுலில் அக்கா மாற்றிக்கணும். இப்போ நம்ம இந்த சிவப்பு அரிசி புட்டு மாவு கூட ஒரு 2 பிஞ்சு சுகர் சால்ட் சேர்த்துக்கிறோம். அது கொஞ்சம் இனிப்பு நல்லா தூக்கலாக இருக்கும். புட்டு சாப்பிடும்போது டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சோண்டு ஒரு 1/4 ஸ்பூனு ஏலக்காய் தூள், வீட்டில் தூள் பண்ணி வச்சது தான். இதை வந்து நம்ம நல்லா கலந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம புட்டு பதத்துக்கு பசையணும். நல்லா அந்த சால்ட்டு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கலந்துக்கலாம். இப்போ சால்ட்டு எல்லா மாவுலையும் கலந்துக்கிற மாதிரி அக்கா நல்லா கலந்துட்டேன். இப்போ கொஞ்சமாக வாட்டர் ஊற்றி பசையணும். ஏன்னா பச்சை மாவுங்கிறனால சீக்கிரமாக தண்ணி வந்து மாவு தண்ணியாக ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம கொஞ்சமாக வாட்டர் ஊற்றி, புட்டு மாவு கொஞ்சம் உதிரியாக தான் இருக்கணும். அப்போ தான், இல்லைன்னா கட்டிப்படாமல் இப்போ செய்யணும். அதுதாங்க இதில் மெயின். கட்டிப்படாமல் இருந்துச்சுன்னா சாப்பிட டேஸ்டியாக இருக்கும். அக்காவுக்கு கொஞ்சம் கட்டியாக இருந்தாலும் ரொம்ப பிடிக்கும். அது எனக்கு மட்டும்தான் அப்படி பிடிக்கும், கட்டியாக இருக்கிறது. எங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் நல்லா உதிரியாக இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். நல்லா பிசைஞ்சிட்டு அக்கா உதிரியாக காமிக்கிறேன். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், அக்கா எவ்வளோ உதிரியாக பசங்க வச்சுருக்கிற பாருங்க. தண்ணி கொஞ்சமாக பார்த்து தெளிக்கணும். ஃபஸ்ட்டே கடன்னு ஊற்றிடக்கூடாது. அக்கா அன்றைக்கி கிண்ணத்து புட்டு தான் செய்ய போகிறேன். ரொம்ப குழந்தைங்களுக்கு அதான் விருப்பம். கொஞ்சமாக உள்ளே லைட்டாக தேங்காய் போட்டுக்கோங்க. தேங்காய் பூ லைட்டாக போட்டுட்டு அதை ஃபுல்லாக அள்ளி வச்சுட்டு, இந்த கிண்ணத்து புட்டுனா ஒரு புட்டு கொடுத்தாலே போதும் குழந்தைங்களுக்கு. அது பார்க்கும்போது அந்த ஷேப்பு பிடிச்சி நல்லா சாப்பிடுவாங்க. அதனால் அக்கா அன்றைக்கி கிண்ணத்து புட்டு செய்கிறேன். இப்போ இட்லி சட்டியக்கா அடுப்பில் வச்சுட்டேன். கீழே உள்ள தட்டு காலியாக தான் வச்சுருக்கிறேன். ஏன்னா அந்த கிண்ணத்து போட்டு அப்படியே சப்பிடும். அதனால் மேலே உள்ள தட்டில் தான் இப்போ வைக்க போகிறேன். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வந்துருக்கு. ஒரு பக்கம் ஏன் தூக்குதுன்னா அந்த பக்கம் வச்சோம்னா நம்மளுக்கு பேலன்ஸ் கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் அதே மாதிரி வச்சுட்டு வரேன். இந்த ஷேப்பில் நீங்கள் என்ன ஷேப் வேணாலும் வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ அவ்வளோதான், 4 பிளேஸ்லையும் வச்சாச்சு. இப்போ நம்ம மூடிட்டு அது உங்கள் விருப்பம் தான். சீக்கிரம் புட்டு வேணும்னு சொன்னால் ஹை ஸ்பீடில் வைங்க. கொஞ்சம் மெதுவாக எடுத்துக்கலான்னு சொன்னால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ அக்கா வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கிறேன். வெந்தோடனே பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. 2 மினிட் போதும். இப்போ எடுத்துடலாம். கரெக்டாக இருக்கும். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கும்பா. இதை அப்படியே எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நம்ம இந்த மாதிரி சத்துள்ள புட்டு கொடுத்தா தான் குழந்தைங்களுக்கு நம்ம ஒயிட் அரிசிலையும் செஞ்சு கொடுக்கலாம். ஆனால் அதை விட இது ரொம்ப ஹெல்த்தி. கொஞ்சம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். ஆற விட்டு மெதுவாக பிளேட்டுக்கு மாற்றுறேன் அக்கா. புட்டு ரெடி. இங்கே பாருங்கள், இதை பார்க்கும்போதே நம்மளுக்கு சாப்பிடணும் போல் தோணும். இங்கே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஷேப்பில் கொண்டு கொடுக்கும்போது இன்னும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே இதை எடுத்து அப்படியே பவுலில் வச்சுட்டு நல்லா உதுத்து விட்டுட்டு தேங்காய் பூனை நிறையா போட்டு சுகர் போட்டு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். நான் சுகர் போடல இன்றைக்கி அக்கா. இந்த அச்சு வெல்லம் தூள் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அச்சு வெல்லம் தூள் பண்ணால் அது வந்து கல் மண்ணெல்லாம் இருக்காது. அதனால் சுகர் போட மாட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வெல்லம் தூள் பண்ணுறதுக்க விட எனக்கு அச்சு வெல்லம் ரொம்ப கல் மண்ணெல்லாம் இருக்காது. அப்படியே தூள் பண்ணி அப்படியே யூஸ் பண்ணலாம். அவ்வளோதான், செஞ்சு பாருங்கள். இதை உடச்சி விட்டு நல்லா பெசரி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, குழந்தைங்க அப்படியே எடுத்துகிட்டு போய் கொடுத்தாலும் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. இப்போ இதான் பிடிக்கும். இப்படியே கொண்டு போய் அவங்க முன்னாடி வச்சுட்டு அப்புறமா நம்ம கொஞ்சம் தேங்காய் துருவல், அந்த வெல்லம் அச்சு வெல்லம் தூள் பண்ணி வச்சது எல்லாம் போட்டு கொடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். எங்கள் பாட்டி இப்போ எல்லாம் இறந்துட்டாங்க. அவங்க இருக்கிற வரைக்கும் இந்த சிகப்பரிசியில் நாங்கள் வந்து கைக்குத்தல் அரிசின்னு சொல்லுவோம். பாட்டி அப்படி தான் சொல்லுவாங்க. இந்த சிகப்பரிசியில் தான் புட்டு கொழுக்கட்டை எல்லாமே பண்ணுவோம். அவ்வளோ ஹெல்த்தியாக
எங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. அதே தான் ஃபாலோ பண்ணி இப்போவும் அக்கா வாங்கினா இதை வாங்குகிறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களே இதேமாதிரி வாங்கி செஞ்சு இப்போ குழந்தைங்களுக்கு கொடுத்து பார்த்துட்டு அக்கா கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான புட்டு. இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் அக்கா வீட்டில் இதுதான். தேங்க்யூ.